What if the angriest person in the room is actually the one who loved the hardest? Hi, day 3 of recommending a book for a week series. இந்த புக்கில் அவின்னு ஒரு வயசான தாத்தா. அவர் வந்து எல்லாத்தையும் கோவப்படுவார், எரிச்சப்படுவார். பார்க்கிங் சரியாகலனா கோவம், நெய்பர்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா கோவம், லைட் ஆஃப் பண்ண மறந்தால் கோவம், எல்லாத்துக்குமே கோவப்படுறாரு. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு சிடுமூஞ்சி, கோவக்காரன் இப்படி தான் வந்து தோணும். பட் வாட் இஃப் ஆங்கர் இஸ் ஜஸ்ட் கிரீஃப்? அழ தெரியாமல் இருக்கிறதுனால வர பெயினாக இருந்தால். இப்போ ரீசெண்டாக தான் அவரோட ஒய்ஃபை வந்து லூஸ் பண்ணியிருப்பார். இந்த உலகத்துலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ஒய்ஃப் மட்டும்தான். அந்த புக்லேயே வந்து ஒரு லைன் இருக்கும், ஹீ வாஸ் அ மேன் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஷி வாஸ் த கலர், ஆல் த கலர் ஹீ ஹேட் அப்படின்னு. இப்படி ஒருத்தர் லூஸ் பண்ண அப்புறமா அவரோட லைஃப்க்கு மீனிங்கே இல்லாமல் போயிடுது. எல்லாத்திட்ட இருந்தும் டிஸ்டன்ட் ஆகிடுறாரு. இப்படி போயிட்டுருக்கிறப்ப இவரோட பக்கத்து வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலி அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டிலையும் இவரையும் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இவர் என்ன தான் புஷ் பண்ணாலும் அவங்க இவரை தனியாகவே விட மாட்டிக்காங்க. இவர்கிட்ட கைண்டாக இருக்காங்க. அண்ட் தேட் சேஞ்ச்டு ஹிம். புக்கோட நேம் வந்து மேன் கால்ட் அவி பை ஃப்ரெட்ரிக் பேக்மேன். இந்த புக் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா அது இதுதான். ஒருத்தங்க அவங்களோட லைஃப்பில் என்ன கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளால் முடிஞ்சதெல்லாம் அவங்கக்கிட்ட கைண்டாக இருக்கிறது மட்டும்தான்.